இந்த வீடியோவில் மெமரி பவர் பற்றி தான் பேச போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட நீ நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுருக்கடா, உனக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நானே எனக்கு யோசிச்சு பார்த்தேன், என்ன அப்படின்னா எப்படி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது அப்படியேன்னு யோசிச்சு பார்த்தா 2 விஷயம் மொத்தம். ஒரு விஷயம் நான் நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணுறேன். அது ஒன்று. அந்த நோட்டீஸ் பண்ணுறத நான் அது டாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டாட்டை நான் எல்லாமே கனெக்ட் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் மாதிரி நான் பார்க்குறேன். இப்படி நீங்கள் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சில விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும். என்ன நடந்துச்சுங்கிறதும் சொல்ல முடியும், எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி 100% யாராலையும் சொல்ல முடியாது எக்ஸாக்டாக என்னென்ன நடந்துச்சு டைம் ஏரியெலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அவங்களோட மெமரி பவர் இப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு.